சொல்ல இனிக்கிறதா முருகா. கவிதை என்னன்னா, நான் வாழ்ந்த முதல் வீடு தாயின் கருவறை. கரெக்டா? நான் வாழ்ந்த முதல் வீடு தாயின் கருவறை. நான் அமர்ந்த முதல் சிம்மாசனம் தாயின் மடி. நான் தூங்கிய முதல் பாய் தாயின் புடவை. நான் போத்திக் கண்ட முதல் போர்வை தாயின் அரவணைப்பு. நான் சீவிய முதல் சீப்பு தாயின் கைவிரல்கள். எப்படி தள்ளி விடுவாங்களா? ஓகே. நான் பாடிய முதல் பாட்டு அம்மா. வெரி குட். நான் எழுதிய முதல் எழுத்து. மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றவர்கள் தான் உதவ வேண்டும் என்ற நிலை பொதுவாக சொல்லப்படுவதுண்டு. இந்த நிலையை மாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவையாற்றும் 2 மாற்றுத்திறனாளிகளை பற்றி இப்போது பார்க்கலாம். தென்காசி அருகே உள்ள ஆயக்குடியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் ராமகிருஷ்ணன் மற்றும் சங்கரராமன். இவர்களால் நடத்தப்படும் அமர் சேவா சங்கம் மூலம் பல ஆயிரம் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு பெற்றிருக்கிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து விதமான ஊனத்திற்கும் பயிற்சி அளித்து அவர்களின் திறமையை அறிந்து வாய்ப்பளித்து பொது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கின்றனர். ஊனம் என்பது எப்பொழுது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு சரியான மறுவாழ்வு பயிற்சிகள் கிடைக்கப்படாமல் இருக்கிறதோ, எப்பொழுது இந்த சமுதாயம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு ஏற்றாற்போல ஒரு தடையற்ற அமைப்புகள் ஏற்படுத்தாமல் இருக்கிறதோ, அப்பொழுதுதான் அவர் ஊனமுற்றவராகிறார். அவருக்கு சரியான மறுவாழ்வும் சமுதாயத்தில் சமமாக பங்கேற்பதற்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டால் இவர்கள் ஊனமுற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். நாம் எல்லோரும் மாற்றுத்திறனாளிகளாக தான் இருப்போம். 800க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து விதமான சிகிச்சையும் பயிற்சியும் அளிக்கும் மையம், 700க்கும் மேற்பட்டோர் படிக்கும் ஒருங்கிணைந்த பள்ளி, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான சங்கமம் என்ற அமைப்பு, 3500 மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களை கொண்ட 500க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள், வங்கிக் கடன், சிறு நிதி உதவி திட்டம் என அடுக்கடுக்கான சேவைகள் இங்கு செய்து கொடுக்கப்படுகிறது. 12 வயதுக்கு மேல் 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் யுவதிகளுக்கு கம்ப்யூட்டர், தட்டச்சு, புக் பைண்டிங், நோட்டு புத்தக உற்பத்தி, கைவேலைகள் மற்றும் தையல் பயிற்சிகள் போன்றவை வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கு மேல் படிப்புக்காக இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி மற்றும் அழகப்பா யூனிவர்சிட்டியின் கீழ் நாங்கள் வாராந்திர வகுப்புகளை நடத்தி, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலம் வாராந்திர வகுப்புகளை நடத்தி அதுவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தின் ஒரு அங்கமே என்ற நிலையை உருவாக்குவதே தங்கள் இலக்கு என்று கூறி தொடர்ந்து பயணிக்கின்றனர் இந்த முன்னோடிகள். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொள்வேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா,
ஆசை என்னும் தொட்டிலே